பரம்பரை நோய்கள்னு நம்ம சொல்றது உடல் நோய்கள் அல்ல, மனநோய்களை தான். ரொம்ப முக்கியமானது. வள்ளுவர் சொன்ன குரல்ல நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிறது, நோய் உடம்புல வர்றது, அது வர்றதுக்குள்ள காரணம் ஆன்மால வர்றது. டாக்டர் எட்வர்ட் பாச்சம் இந்த மருத்துவ முறை இப்ப உள்ள இப்ப மாடர்ன் மருத்துவ முறைகள் ஏன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, இந்த மாடர்ன் மருத்துவ முறைகள் எல்லாமே உடலுக்காக மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நோய் உடலில் இல்லை அப்படின்ட்டார். The cause for the failure of modern medicine is the disease by itself is not in the physical plane. It is in the spiritual plane அப்படின்ட்டார். ரொம்ப அருமையான வார்த்தை. ஸ்பிரிச்சுவல் பிளேன்ங்கிறது நம்ம ஆன்மா, பிசிக்கல் பிளேன்ங்கிறது நம்ம பாடி. இந்த பிசிக்கல் பாடியில வர்ற வியாதிக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பாடியான நம்மளுடைய ஆன்மாவில் பதிவான எதிர்மறை எண்ணங்கள். அப்படி பதிவாகக்கூடிய எதிர்மறை உணர்வுகள் எந்தெந்த மூலம் வரும்னா, ஒண்ணு பல பிறவிகளில் நாம் செய்த பாவங்களின் பதிவுகள். இன்னொன்னு நம்மளுடைய அம்மா, அம்மாவோட அம்மா, அப்பா, அப்பாவோட அப்பா இவங்கெல்லாம் செஞ்ச பாவம் அவங்களோட குரோமோசோம்ல இருந்து நமக்கு வர்றது. 2 விதமானது. இது 2யுமே எலிமினேட் பண்றதுக்கு நாம் பரம்பரை நோய்கள் என்று சொல்லப்பட்ட ஆன்மால பதியப்பட்ட உணர்வுகளை வெளியே எடுக்கணும். நமக்கு தெரியாது நம்ம தாத்தா எப்படி இருந்திருப்பாருன்னு. நம்ம தாத்தா ஒரு ஒரு மக்களை அதட்டி வாழக்கூடிய ஒரு சர்வாதிகார குணத்தோட வாழ்ந்திருந்தாருன்னா அதே நமக்கு பதிவாயிடும். நம்ம தாத்தா பயந்தவரா இருந்திருந்தாருன்னா தாத்தான்னா தாத்தா, தாத்தாவுக்கு முன்னாடி அப்பா, எல்லாரும் அம்மா. இந்த நோய்கள் அவங்களுடைய கெட்ட உணர்வுகள் நம்மகிட்ட பதிவாயிருது. இன்றைய சமுதாயத்தில் அது ரொம்ப ஜாஸ்தி.